ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுந்து சட்னி போடுறோம். உளுந்து காயட்டும். தேங்காய் பார்த்துக்கோங்க. பட்டை மிளகாய், புளி, பெருங்காயம், வெள்ளைப்பூடு, உப்பு, 4 வெங்காயம் வச்சுக்கோங்க. எதுலனாலும் நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சட்னி கெட்டு போகாது, டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன வெங்காயம் இது ஒரு சமையல்காரர் சொல்லி கொடுத்தது. நல்லா செவக்க வறுக்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் புளி, மிளகாய், உப்பு, வெள்ளைப்பூடு எல்லாருமே போட்டுருணும். புளி கொஞ்சம் தூக்கல போட்டால் கெட்டு போவார். வதக்கிட்டு தேங்காயும் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். நான் கொத்தமல்லி போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி போட்டால் கொத்தமல்லி சட்னி எஃபெக்ட் கிடைக்கும். இது உளுந்து சட்னி, அதனால் நான் கொத்தமல்லி போட மாட்டேன். நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் உங்களுக்கு போட்டு சட்னி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆறிடுச்சு பாருங்கள். மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்னி போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எதுனாலும் கையை வச்சு யூஸ் பண்ணுவோம். நல்லா சுத்தமாக கையை கழுவிட்டு நம்ம சட்னி போட்டாலும் குழம்பு வச்சாலும் சமையல் பண்ணாலே நம்ம கையை வச்சு யூஸ் பண்ணாதான் இந்த கை மனம் கிடைக்கும். கரண்டி யூஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடுகு தாளித்து வச்சுருக்கேன். எப்பயுமே தாளித்து வச்சுருவேன். இதை போட்டுட்டு எண்ணெய் வந்து பச்சையாக ஊற்றுங்க. நல்லெண்ணெய், வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இல்லை, வெள்ளை எள்ளு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன். தாளிக்கெல்லாம் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ பச்சை எண்ணெய் ஊற்றினா அந்த சூட்டுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உளுந்து சட்னி.